Hello friends, welcome to Kumari Special. இன்னைக்கு நாம நண்டு பட்டர் எல்லாம் வச்சு சூப்பரான டேஸ்டியான garlic butter crab எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த garlic butter crab பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் நண்டு எடுத்துர்க்கேன். இந்த நண்டை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வெச்சுக்கங்க. இப்போ இத வந்து ஆவில வச்சு வேக வச்சிரலாம். நம்ம தண்ணிக்குள்ள போட்டு வேக வைக்கிறதை விட ஆவில வச்சு வேக வைக்கும்போது அந்த நண்டோட சத்துலாம் நமக்கு வீணாகாம அப்படியே நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த நண்டை ஏதாவது இட்லி பானையில வச்சோ இல்லனா ஸ்டீமர்ல வச்சோ வேக வச்சு எடுத்துறலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு தேவையில்லை. ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் வேக வச்சா போதும். பாருங்க நண்டோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி ஆரஞ்சு கலர்ல வந்திருக்கு. இது நல்ல குக் ஆகிட்டு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். இப்போ இந்த வேக வச்ச நண்டை ஒரு 2-3 நிமிஷம் பச்சை தண்ணியில போட்டுட்டு அது லைட்டா சூட ஆறுனதும் அதை எடுத்து க்ளீன் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் மேல உள்ள தோடு பகுதியை கை வச்சே நம்ம இழுக்கும்போது அது வந்துரும். அதுக்கப்புறமா உள்ள இருக்கிற வேண்டாத பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தேவையான பார்ட்ஸை மட்டும் தனியா எடுத்து வச்சிரலாம். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதை தண்ணியில ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க. இனி garlic butter crabக்கு தேவையான சாஸ் செய்ய ஆரம்பிச்சிரலாம். அதுக்கு ஒரு பேன்ல ஒரு 25 கிராம் அளவு உப்பில்லாத பட்டர் எடுத்து மெல்ட் ஆக விடலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியா நறுக்குன பூண்டை போட்டு நல்லா பொரிய விடலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதும் கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியா நறுக்குன மல்லி இலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். நண்டோட அளவு பொறுத்து நீங்க காரத்துக்கு ஏற்ப மிளகு பொடி ஆட் பண்ணிக்கங்க. அதை போட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வேக வச்ச நண்டு துண்டுகளை இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். இப்போ இதுல தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5-6 நிமிஷம் இந்த சாஸ்ல வந்து இந்த நண்டு துண்டுகள்லாம் நல்லா வேகட்டும். மிதமான சூட்லயே வச்சு நல்லா வேக விடுங்க. அப்பதான் அந்த சாஸ்லாம் நண்டுக்குள்ள இறங்கி நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ நம்ம பண்ணியிருக்க இந்த சாஸ் வந்து நல்ல சால்ட் அண்ட் பட்டர் ஃப்ளேவரில் இருக்கும். இதே உங்களுக்கு இனிப்பு ஃப்ளேவர் வேணும்னா கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, வீட்டிலே ரொம்ப ஈஸியாக garlic butter crab ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Soumya.